ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க இல்லாத ஒரு ஆராதனை, நீங்க இல்லாத ஒரு பிரசங்கம், நீங்க இல்லாத ஒரு ஜெபம் எங்களுக்கு வேண்டாம். இந்த பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நீங்க எங்களோடு கூட பேசணும் ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட பேசணும்ப்பா. நம்முடைய ஆண்டவர் அழகான பேர் இல்லை, நீர் என்னை காண்கிற தேவன். அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் பெயர் வைத்தார். இன்றைக்கு அவர் நம்மை காண்கிற ஒரு தெய்வம். அவர் நம்மை காண்கிற தெய்வம். அவர் நம்மை காண்கிற தெய்வம். நம்மை ஒப்பு கொடுப்பலாமா? ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, என்னோடு கூட பேசுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. எத்தனை பேரு சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க வந்தா என் சூழ்நிலை மாற ஆண்டவரே, முடியாததெல்லாம் மாற ஆண்டவரே, மாற ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே. ஆமா ஆண்டவரே, நீங்க வந்தா எங்க பலவீனம் பலமாய் மாற ஆண்டவரே. நீங்க வந்தா எங்க சுகவீனம் சுகமாய் மாறும். நீங்க வாங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாய் நாம் வாசித்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துள்ள வாசிங்கள். 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே, கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம். கர்த்தர் தனிப்பட்ட மனிதனை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் ஓபேத் ஏதோமை மாத்திரமல்ல, அவனை சார்ந்த அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தனிப்பட்ட மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் ஒவ்வொரு மேலேயும் அக்கறை உடையவராய் இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேலேயும் அக்கறை உடையவராய் இருக்கிறாரு. ஒரு குடும்பத்தின் மேலேயும் அக்கறை உடையவராய் இருக்கிறார். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் ஆசீர்வதித்து மற்றவங்களை அப்படியே விட்டுணுன்ற எண்ணம் ஆண்டவருக்கு இல்லை. அல்லது ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது யாரோ ஒருவரை சபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. God wants to bless everyone in the family. எல்லாரையும் ஆண்டவர், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஏன் இன்றைக்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம்? உங்களை பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ஒரு வேளை கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டுமே, இருக்கிறோம், ஏன் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா உள்ளான ஆழத்துல மனசை தொட்டு நீங்க சொல்லுங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னா, நம்ம ஒரு லிஸ்டே போடுவோம் ஏன் இல்லைன்றதுக்கு. யோசித்து பாருங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்குதா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, அப்பதான் தெரியும் அவங்களுடைய உள்ளத்தின் வேதனைகள் எல்லாம் வெளியில சொல்ல முடியும். ஒருவேளை
முகத்தை பார்த்து சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறோம். பட் நமக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. சில பேர் வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அவங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்டேன். மற்றவர்களை திருப்திப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்தியாக, சந்தோஷமாக, விடுதலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பார்க்கிறவங்க பார்வையில ரொம்ப கௌரவமா வாழ்றவங்கள போல காட்டிக்கொள்றோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்கள போல காட்டிக்கொள்றோம். ஆனா உள்ளத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறதா? But today God wants to bless your family. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நேசிக்கிறதே இல்லை, ஆண்டவர் என்கிட்ட பேசுறதே இல்லை, எனக்கு உதவி செய்யறதே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறு. ஆண்டவர் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் அழகான பாட்டு பாடினாங்க. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டேன், பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தேன். வசனம் அழகா சொல்லுத, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எவ்வளோ ஒரு பிளான் இருக்குது இல்லை ஆண்டவருக்கு நம்மளை குறித்து. ஸோ இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ஏதோ சும்மா பிறந்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்லாம் இல்லை. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவர் பிரியப்படுகிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். எதை நம்ம செய்வோம்? பிரியமானதை செய்வோமா, பிரியம் இல்லாத செய்வோமா? பிரியமானதை செய்வோமா, பிரியம் இல்லாத செய்வோமா? அப்போ பிரியமானது ஆண்டவருக்கு செய்ய ஆசைப்படுகிறார் அப்படின்னா முதல்ல அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். There are some quality to get a blessing from the God. ஒரு சில தகுதிகள் நமக்கு வேணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஒரு சில தகுதிகள் நமக்கு வேணும். என்ன தகுதிகள்? முதலாவதாக ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். வாசிங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19 வசந்த வாசிங்க. ஆதியாகமம் 11:19. ரெகுவை பெற்ற பின் பேலேகு 280 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். வெளிப்படுத்தல் 11:19. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். வெளிப்படுத்தல அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பிரசன்னத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதவசனத்துல நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 11:19 வாசிங்க. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. சரி, போதுமா? இங்க யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பெட்டி பரலோகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே திறக்கப்பட்டதாம். அப்ப கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? பரலோகம் போல இருக்குமா. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். அப்ப கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடம் பரலோகம் போல காணப்படும். அந்த பரலோகத்துல ஒரு தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆலயத்துல கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. அந்த கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய இடி முழக்கம் சத்தம் என்ன வந்தாலும் அந்த பெட்டிக்கோ அந்த பெட்டி சுற்றி இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகள் வருவதில்லை. கர்த்தருடைய பெட்டி உங்க வீட்டுல இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. மாறாக உங்க குடும்பம் பரலோகம் போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அந்த கர்த்தருடைய பெட்டி எங்கெல்லாம் எப்படிலாம் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சில காரணம் தியானிக்கலாம். ஆலய மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசன தண்டையில, கிருபாசனா இப்ப நம்ம சுருக்கமா சொல்ல, இது புல்ஃபீட், இது கிருபாசனன்னு வச்சுங்க. இதுல அந்த பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த பெட்டிக்கு மேல 2 கேருபீன்கள் இருக்கும். சேராபீன்கள் வேற, கேருபீன்கள். சேராபீன்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும். சேராபீன்கள். கேருபீன்கள் அந்த பெட்டியை சுமக்கிறதும் பாதுகாக்கிறதும். சேருபீன்கள் இருந்து பாதுகாக்கிறது, சேராபீன்கள் இருந்து ஆண்டவரை துதிக்கிறது. 2 காரியங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ ஆண்டவர் எங்க கேருபீன்களை வைத்தார்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே அவங்கள தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திட்டார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆதாம் ஏவாள் கிட்ட சொன்னாரு, நீ இந்த தோட்டத்தை என்ன பண்ணு,
பண்படுத்து பாதுகாக்கிற வேலையை ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னார். இவன் சரியா செய்யல, அதனால துரத்தி விட்டுட்டு கேருபீன்களை உருவின பட்டயத்தோடு கூட நிறுத்திட்டாராம் இவங்க துரத்தின உடனே. இப்ப கேருபீன்கள் தன் வேலையை நேர்த்தியாய் செய்தது. ஒருவரும் உள்ள வர முடியல, உள்ள இருந்து வெளியில போக முடியல. இந்த வேலையை கேருபீன்கள் செய்தது. அடுத்தது கேருபீன்கள் என்ன செய்ததுதான், கர்த்தருடைய பெட்டி நீங்க பார்த்திருப்பீங்க படத்தெல்லாம், ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும், தகன்னு இருக்கும். அது மேல 2 தேவ தூதர்கள் மாதிரி 2 உட்காந்துருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அது கேருபீன்கள். அந்த கேருபீன்கள் பாதுகாக்கிறது. எங்க கர்த்தருடைய பெட்டி இருக்கிறதோ அந்த பெட்டிய கேருபீன்கள் பாதுகாக்கிறது. எங்க ஏதேன் தோட்டம் இருக்கிறதோ, பரலோகம் போன்ற ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்துக்குள்ள சாத்தான் உள்ளே வராதபடி கேருபீன்கள் பாதுகாக்கிறது. அப்போ கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கிறதோ அங்க பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியில என்னதான் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம தியானிக்க போறோம். இப்ப முதல்ல கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா தேவ பிரசன்னத்துல அந்த குடும்பம் இருக்கணுங்க. எப்படி இருக்கணும்? தேவ பிரசன்னத்துல இருக்கணும். உங்க வீட்டுல பிரசங்கியாரெல்லாம் வராங்க நம்ம சபைக்கு, நல்ல நல்ல கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா கொடுக்கிற ஊழியக்காரெல்லாம் வராங்க. அவங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறத சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நாங்க எப்படின்னா, எங்க பிள்ளைங்க என் குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கணும்ன்ற ஒரு பாரத்தோடு கூட ஆவியானுடைய உதவியோடு சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருந்தால், உங்க குடும்பம் தேவ பிரசன்னத்துல இருந்தா கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் இல்லைங்க. சில வீட்டுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பம், அங்க ஒரு பிரசன்னத்தையும் பார்க்க முடியாது. பேருக்கு கிறிஸ்தவங்க, மற்றது எல்லா விக்கிரகமும் அங்க இருக்கும். ஒன்னே ஒன்று, ஒரு பெரிய சிலை வச்சு மேலே போட்டு கற்பூரம் கொளுத்தி கும்பிடல நம்ம, அவ்வளவுதான். ஆனா உள்ளத்துக்குள்ள பெரிய பெரிய சிலையெல்லாம் வச்சிருக்கிறோம், விக்கிரகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை விட வேற எதை நேசித்தாலும் அது விக்கிரகம். சில வீட்டுல பாருங்க, முதல்ல எல்லாம் டேப் ரெக்கார்டர் வாங்கின புதுசுல ஒன்லி கிறிஸ்தவ பாட்டா பாடுவோம். பெர்க்மான்ஸ் பாட்டு, அப்புறம் அந்த பழைய பழைய கீர்த்தனைகள், இதெல்லாம் போட்டுட்டு இருப்போம். நாட்கள் செல்ல செல்ல முதல்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்துவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும்போது சும்மா ஒப்புக்கு ஒரு 2 பாட்டு கிறிஸ்துவ பாட்டு போடுவாங்க. எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு பாடுவாங்க. அந்த 2 பாட்டு பாடி முடிச்ச உடனே அடுத்தது எம்ஜிஆர் பாட்டு போடுவாங்க, சினிமா பாட்டுங்களை போடுவாங்க. வீட்டில் கூட அப்படிதாங்க ஆயிடுச்சு. எத்தனை பேர் மொபைல் போன்ல உங்க காலர் டியூன் ஆண்டோடைய பாட்டு வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் சினிமா பாட்டு வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல என்ன வச்சிருக்கிறீங்க? ஒரு சிலர் ஸ்டேட்டஸ்ல எங்களெல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. திருட்டு கோட்டுங்க, நாங்க பார்த்துன்னு தான் இருக்கிறோம், நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க? சில வீட்டுக்கு உள்ள போகும்போது ஐயா வந்துட்டார் ரிமோட் டக்குன்னு மாத்துவாங்க பாரு, ஆசீர்வாதம் டிவி வந்துடும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த ரிமோட் எடுத்து பேக் ஆன் பண்ணா தெரியும் நீங்க என்ன பார்த்துருந்தீங்க. எங்களுக்கு தெரியாதா? தேவ பிரசன்னம் இல்லாத குடும்பங்களை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பா? சரி, அப்படியே ஆண்டவருடைய பாட்டு மட்டும் இருந்தா போதுமா தேவ பிரசன்னம் வந்துருதா? இல்லைங்க, இல்ல. கிருபாசன தண்டையிலே நாம் இருக்க வேண்டும். கிருபாசன தேவ சமூகத்துல காத்திருக்கணுங்க. எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜபம் இருக்கிறது? எத்தனை பேர் வீட்டுல தனிப்பட்ட ஜபம் இருக்கிறது? ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோசித்து பாருங்க, தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருடைய பெட்டி இருக்கும்போது என்ன நடக்கும்? என்னாகமம் 14 அதிகாரம் 44 வசனம் வாசிங்க. என்னாகமம் 14:44. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. போதுமா? இங்க பாருங்க, யோசுவாவும் காலேப்பும் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனாங்க. அதுக்கு முன்னாடி 10 பேர் போனாங்க. இவங்க போயிட்டு வந்தவங்க எல்லாம் குறையா சொல்றாங்க. ஐயோ, ராட்சதர் மாதிரி இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அப்படி இப்படின்றாங்க. ஆனா இங்க யோசுவா காலேப் மட்டும் சொல்றாங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தா அவங்கள நம்ம ஜெயிப்போன்றான். சிம்பிளா சொல்லிட்டான். இவங்க சொன்னது உண்மைதான், பொய் இல்லை. ராட்சதர்கள் போல இருக்கிறார்கள், தேவகுமார்களை போல இருக்கிறார்கள், அவர்கள் பார்வையில நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நம்மால ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் உண்மைதான், அப்கோர்ஸ் எல்லாம் கரெக்ட். ஆனா இவங்க 2 பேரும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா,
அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால நாம் அவர்களை முறியடிப்போன்றான். என்னையா ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உண்மையை பார்க்கறான், ஆனால் அந்த உண்மையில கர்த்தரை பார்க்கல. கர்த்தரை பார்க்கல. நமக்கு வர பிரச்சனை பெருசா இருக்குது, உண்மைதான், பெரிய பெரிய பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணரல. ஏன் உணரலன்னா, கர்த்தருடைய பெட்டி அங்க இல்லை. ஒரு ரெண்டு அம்மாமாரு என்ன பண்ணாங்களாம், வீட்டு வெளியில குழந்தைங்களை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பிச்சைக்கார் ஒருத்தர் வந்தார். அம்மா எதனா போடுங்கம்மா. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு அரிசி பை இருந்தது, அந்த அரிசி பையில குழந்தை கையில இருந்துமா, நீ அரிசி எடுத்து போடு அப்படின்னு. அந்த குழந்தை அரிசி எடுத்து அப்படி போட்டுச்சு. அரிசி எடுத்து போட்டுச்சு. இது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, தான் குழந்தை கையில அரிசியை கொடுத்து நீ எடுத்து போடுனாங்க. ரெண்டு பேரும் தான் குழந்தைங்க கையில இருந்து அரிசி எடுத்து பிச்சைக்காருக்கு போட்டாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு போறாங்க. பரலோகத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ்ல தேவதூதன் என்ன பண்ணாராம், ஏமா நீ பரலோகத்துக்கு வா, நீ நரகத்துக்கு போ. இல்லையே, ரெண்டு பேரும் ஒன்னா தானே நாங்க ஒரே மாதிரி அரிசி போட்டோம், ரெண்டு பேரும் உதவி பண்ணமே, அவங்களுக்கு மட்டும் பரலோகம், எனக்கு ஏன் நரகம்? அப்போ தேவதூதன் சொன்னானம்மா, அந்த அம்மா குழந்தை கையில அரிசி எடுத்து போட்டா குழந்தைக்கு ஆசீர்வாதம், குழந்தைக்கு அந்த பழக்கம் வரணும் அப்படின்னு அவங்க அந்த எண்ணத்துல போட்டாங்கம்மா. நீ என்ன போட்ட தெரியுமா? குழந்தை கையில போட்டா கம்மியா போவோன்னு போட்ட. குழந்தை கையில போட்டா கம்மியா போவோன்னு போட்ட. கொடுக்கறத வச்சு நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் அல்ல, உள்ளத்தை வச்சு நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் நிறைய கொடுக்கறதுனால ஆசீர்வாதம் இல்ல, உள்ளத்தை வச்சு எடை போடுறவர் ஆண்டவர். இங்க என்ன பண்ணாங்க, அந்த உள்ளத்துல அவர்களுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்ல, இவங்க ரெண்டு பேரும் நம்பிக்கை இருந்தது. சொல்றாங்க போலாம் வாங்க. உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஒரு சில சம்பவங்களுக்கு பிறகு கர்த்தர் இவங்க மேல கோபம் கொண்டார், போகக்கூடாதுன்ட்டார். இவங்க சொல்றாங்க, ஐயோ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம், ஆனாலும் என்ன பண்ண போறோம், நாங்க போறோம்ன்றாங்க. மோசே சொல்றாரு போவாதீங்கன்றாரு. மோசே போவாதீங்கன்றார். மீறி துணிகரம் கொண்டாடலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டி மோசையோடு கூட இருந்ததுனால மோசே துணிகரம் கொள்ள, கர்த்தருடைய பெட்டி இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் துணிகரம் கொண்டார்கள். அப்போ கர்த்தருடைய பெட்டி எங்க இல்லையோ அந்த குடும்பத்துல துணிகரம் இருக்கும். கர்த்தருடைய பெட்டி எங்க இல்லையோ அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில துணிகரம் இருக்கும். என்ன துணிகரம்? அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா, இந்த வாரம் பாவம் செஞ்சுட்டு அடுத்த வாரம் அறிக்கை பண்ணி ராபோஜனம் எடுத்துக்கலாம் வா. ராபோஜன விஷயத்துல நிறைய பேர் துணிகரம் கொள்றோம். பரிசுத்தத்தின் விஷயத்துல நிறைய பேர் துணிகரம் கொள்றோம். ஆலயத்துக்கு வர விஷயத்துல நிறைய பேர் துணிகரம். யோசித்து பாருங்க, 7:30 மணிக்கு ஆராதனை, எத்தனை பேர் வரும்? 9 மணிக்கு வரும். துணிகரம். துணிகரம் இல்ல? யோசித்து பாருங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்ககிட்ட கர்த்தருடைய பெட்டி இல்ல, அதனால நீ துணிகரமா வர. நீ துணிகரமா வரத்துக்கு காரணம் கர்த்தருடைய பெட்டி இல்ல. கர்த்தருடைய பெட்டி இல்லாதனால நான் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்? நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுத்தா அவர் நமக்கு செய்ய வேண்டிய அதனதன் காலத்துல அதனதன் காரியங்களை நேர்த்தியா செய்வார். அதனதன் வீடு கட்ட முடியல, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல, வேலை இல்லை, குழந்தை பிறக்கல, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்றோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒழுங்கா கொடுக்கல. யோசித்து பாருங்க. அடிக்கடி சொல்லுவேன், தூங்கி ஏந்திரிச்ச பின்னு ஜெபிக்கிறது ஜபம் இல்லை. தூங்கி ஏந்திரிச்ச பிறகு ஜெபிக்கிறது ஜபம் இல்லை. ஜபத்திற்காக தூக்கத்திலிருந்து எழும்புவதுதான் ஜபம். ஜபம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தூக்கத்திலிருந்து எழுந்திரிக்கணும். எப்போ எழுந்திரிக்கிறோமோ அப்போ ஜபம் பண்றதுக்கு நம்ம நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரல. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. எப்போ நீங்க படுத்து ஏந்திரிக்கிறீங்களோ அந்த ஏந்திரிக்கிற முதல் மணி நேரத்தை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். நாங்கள் நைட்டெல்லாம் வேலை செஞ்சோறையா, காலைல 5 மணிக்கு எங்களால் ஜெபிக்க முடியல, 4:30 மணிக்கு தான் வரும், அப்படியே தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ எழுந்திருக்கிறியோ, எப்போ விழிப்பு வருதோ அந்த முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடு. மற்றபடி நைட்லாம் தூங்குறவங்களுக்குலாம் அந்த சான்ஸ் கிடையாது. காலையில் 5 மணினா 5 மணி, 6 மணினா 6 மணி, எந்த டைம் ஃபிக்ஸ் பண்றியோ அந்த டைம்ல எழும்பி செபிக்க பழகிக்கொள். அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. நீ மீறி தூங்கிட்டு இருந்தனா அது துணிகரம். எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா? சில பேர் நம்ம துணிகரம் இல்லை,
மற்றவங்களை பத்தி தப்பா சொல்றதுல துணிகரமா சொல்றான்ல, அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சே சொல்றான்ல, ஊழியக்காரங்களை பத்தியே துணிகரமா பேசுறான்ல. பக்கத்து வீட்டுல இருக்கிறோம் கணவனை பத்தி மனைவி பத்தி கணவன், பிள்ளைகளை பத்தி பெற்றோர்கள், இப்படி உறவின் மக்களை பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லார பத்தியும் துணிகரமா பேசுறோம்ல. காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட கர்த்தருடைய பெட்டி இல்லைங்க. கர்த்தருடைய பெட்டி இல்லை. என்றைக்கு ஒரு குடும்பத்துல கர்த்தருடைய பெட்டி இல்லையோ, கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய பெட்டி தவறான இடத்துல இருந்தாது அவர்களுக்கு சாபம். கர்த்தருடைய பெட்டி இருக்க வேண்டிய இடம் கிருபாசனம். உன் வீட்டுல உனக்குள்ள கர்த்தருடைய பெட்டி இருக்கணும். வெளிப்புறத்துல அப்படியே கர்த்தருடைய பெட்டியை வச்சுட்டு மாதிரி அப்படியே காண்பிக்க கூடாது. பைபிள் எடுத்துட்டு வர்றதும் போறதும், கோயிலுக்கு வர்றதும், வெள்ளை ட்ரெஸ் போறதும், ஜபிக்கிறதும், இது வெளிப்புறத்துல இருக்க கூடாதுங்க. உள்ள இந்த கிருபாசன தண்டையில இந்த பெட்டி இருந்ததுன்னா கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, இந்த கிருபாசன பெட்டி தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அந்த பெட்டி தேவ பிரசன்னத்திற்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அது ஆசீர்வாதம். இரண்டாவதாக, இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 18:20 வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். எங்கு ஒரு மனம் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடி வருகிறார்களோ அங்க நான் இருப்பேன். தேவ பிரசன்னத்துல கர்த்தருடைய பெட்டி இருக்கணும். அந்த கர்த்தருடைய பெட்டி தேவ பிரசன்னத்துல இருக்கணும்னா தேவ பிரசன்னம் வேணும்ல. அந்த தேவ பிரசன்னம் வரணும்னா என்ன பண்ணணுமா? ஒரு மனம் வேணுமா? எங்கு ஒரு மனம் உண்டோ அங்கு அவர்கள் நடுவில், எங்கு 2 அல்லது 3 பேர் இருக்கிறார் அவர்கள் நடுவில். அப்போ ஒரு மனம் உள்ள இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனம் இருக்குதா? எத்தனை கணவன்மார்கள் மனைவியோடு பேசுறது இல்ல, மனைவிமார்கள் கணவனோடு பேசுறது இல்ல, பிள்ளைங்க பெற்றோரோடு பேசுறது இல்ல, சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்களா நிறைய பேர் பேசுறது இல்ல. யோசித்து பாருங்க. பிள்ளைங்களாண்ட சொல்லி உங்க அப்பாண்ட எதுவுமே கொடு, உங்க அப்பாண்ட கேளுன்னு அம்மா சொல்லுவாங்க. அவரு சொல்லுவார், இருந்தா உங்க அம்மாண்ட எதுவுமே கொடு. ஆனா ஒரே குடும்பம், உறவுகள் உண்டு, ஐக்கியம் இல்லை. அவர் எங்க செத்து பார்த்தாங்க, ஆனா பேச மாட்டோம். அவர் எங்க மாமா தான், முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டோம். உறவுகள் உண்டு, ஐக்கியம் இல்லை. இங்க ஒரு மனம் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. யோசித்து பாருங்க. சில பேர் முன்னெல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சாங்கன்னா தரையில உட்காந்து அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் மொத்தமா உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி ஆகி போச்சு தெரியுமா? அப்படியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுது. ஃபாரின்லலாம் ஒரு வாரத்துக்குரிய சாப்பாடை ஒன்றா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இது திங்கக்கிழமை, இது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வத்த குழம்பு, இந்த மாதிரி எல்லா குழம்பும் எழுதி ஒரு பேர் எழுதி ஒட்டி வச்சுருவாங்க. இவர் நைட் ஷிஃப்ட் போவார், காலையில் வருவார், அதை திறப்பார், அதை சூடு பண்ணி சாப்பிட்டுவார். அதே போல் அந்த அம்மா வரும் பகல் ஷிஃப்ட். அவங்க எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு காலத்தில் நம்ம அப்படி இல்லையே. சரி, வேலை நிமித்தமாக குடும்ப சூழல் நிமித்தமாக போயிருக்கிறாங்க, அதை நான் குறை சொல்லலை. ஆனால் இருக்கிற இடத்துல கூட ஒற்றுமை இல்லையே. யோசித்து பாருங்க. பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் கூட பேசாம இருக்கிறோமே. பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கிறாங்களே, ஒரு மனம் இல்லையே. எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா? ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த உறவுகள் ஒரு முறை தான், மறுபடியும் வரப்போறது இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்களா, ஒரு முறை தான் பிறக்க போறோம், மறுபடியும் பிறக்க போறோம். இருக்கிற நாட்களில குடும்பத்துல ஒரு ஐக்கியம் இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கட்டும், உடன் பிறப்புகளுக்குள்ள ஒரு ஐக்கியம். ஒருவேளை இந்த நாளில யாராவது பேசாம இருந்தீங்கன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, அப்பா அம்மாக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள பேசாம இருந்தீங்கன்னா கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. நீங்க ஒருவரோடு ஒரு ஒப்புரவு ஆகுங்க. நீங்க ஒப்புரவு ஆகலைன்னா ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? சோ ஒரு மனம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் வேணும். அடுத்தது ஒரு மனம் வேணும். ஒரு மனம் இல்லாத இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அடுத்ததாக வாசிங்கள், எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆசீர்வதிக்க மூன்றாவது காரணம், எபிரேயர்
9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. போதுமா? இப்போ அந்த பெட்டியில என்னென்ன இருந்தது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகை. மூன்றாவதாக, முதல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவ பிரசன்னத்திலே அந்த குடும்பம் இருக்கணும். காலையில எழுந்திரிச்சு ஜெபிக்கணும், இரவு ஜெபம் இருக்கணும், சினிமா பாடல்கள், அசுத்தங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அது கிருபாசன தண்டையில இருக்கணும். ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கணும். இரண்டாவதாக, ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. மூன்றாவது, அந்த குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, எத்தனை பேரு பைபிளை வாசித்து எவ்வளவு நாளாச்சு? இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், மனசாட்சியோடு. நீங்க அங்கிட்டலாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, போன ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஆலயத்துக்கு கொண்டு வந்தீங்க, அதோடு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. உண்மைதானே? ஒரு சிலர் அதை கூட கொண்டு வரல. போன வாரம் பைபிள் பிரிச்சு பார்த்தது, அதோடு இந்த வாரம் தான் பார்க்கணும். பொன்மார்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ட்ரைனிங் பாஸ்டரா இருந்தப்போ ஒரு பேய் ஒன்று பிடிச்சிச்சு ஒரு அம்மாவுக்கு. நாங்கள் ஜோம் பண்ண போனோம். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டோம், பைபிள்லாம் வாசிக்கிறீங்க? அவன் வாசிப்பான்யா, கோயிலுக்கு எடுத்துன்னு போவான்யா. அப்பெல்லாம் கிராமம் இல்லை, அதெல்லாம் பக்கா கிராமம், ஒன்றுமே தெரியாது. டெய்லி ஜோம் பண்ணனா கூட டெய்லினா நேது சார் அப்படின்வாங்க. டெய்லினா என்னதுன்னு கூட சொல்லுது, நேது சார் அப்படின்வாங்க. ரைட். அப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பைபிள் எடுத்துன்னு வான்னு சொன்னோம். அந்த பைபிள் எடுத்துன்னு வந்த அம்மா, அதனால உள்ள தட்டி பைபிள் பிரித்து பார்த்தா உள்ள கட்டை சீப்பு இருக்குது. அந்த காலத்து கட்டை சீப்பு இல்லை, அது இருந்தது. அது சொல்லுது, ஐயா இதைத்தான் ரொம்ப நாளா தேடி நிற்கிறேன் அப்படின்னு. கட்டை சீப்பை ரொம்ப நாளா அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளே பிரிக்கலன்னு அர்த்தம். நிறைய பேர் பைபிளை பிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கொண்டு வரோம் பைபிள் பத்திரமா. எங்க வீட்டில் ஒரு பைபிள் இருக்குதுங்க, அது பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போய், ஒரு சட்டை கிழிஞ்ச உடனே மாத்திடுறோம். வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாத்துறோம். பைபிள் மட்டும் எப்போ நம்ம கிறிஸ்தவங்களா மாறணுமோ அன்னில கோயிலில் கொடுத்தாங்க பாரு அந்த பைபிள். நிறைய பேர் ஒரு சிலர் வந்துருவாங்க, என்னண்டா ஐயா பைபிள் இருந்தால் ஒன்று கொடுங்கய்யா. ஏன் பைபிள்லாம் காசு கொடுத்து வாங்கணும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஓசியில் வாங்கக்கூடாது, நீங்க வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு, ஆண்டவர் அறியாதவர்களுக்கு கொடுக்கணும். உனக்கே ஓசியில பைபிள் கேட்டா நீ எப்படி மற்றவங்களுக்கு கொடுப்ப? வேத வசனம் ஒரு குடும்பத்தில் இருக்கணும். வசனம் சொல்லுது, நீ வேதத்தை மறந்தால் ஆகியால் பிள்ளைகளை. யாரு நீங்க வேதத்தை மறந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துடுவாராங்க. அப்பனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயமா இருக்குது இல்ல? வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அதை வாசிக்கிறோம். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். தயவு செய்து பிள்ளைகளுக்காகவாது பைபிளை படிங்க. உங்க பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா அது காரணம் நீங்க வேதத்தை வாசிக்கல. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னா அது காரணம் நீ பைபிள் படிக்கிற. சோ ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மூன்றாவது காரணம், அவர்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதை எப்படி வாசிக்கணும் தெரியுமா? சில பேர் வாசிப்பாங்க எக்ஸ்பிரஸ் மாதிரி. இங்க ஸ்டார்ட் பண்ணா கட்ட 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 கட்டன்னு வாசிப்போம். என்ன வாசிக்கிறாங்க, ஏது வாசிக்கிறான்னு கூட தெரியாது. சில வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணும் போது எந்த அதிகாரம் சின்னதா இருக்குதோ அதை எடுப்பாங்க. சிலர் கேலண்டர்ல நமக்கு சபையில இருந்து கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த வசனத்தை மட்டும் வாசித்துட்டு என்னமோ பைபிளே வாசித்து முடிச்ச மாதிரி ஒரு திருப்தி, ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு. இல்லைங்க, வேதத்தை வாசி, அதை நேசி. வேதம் ஒரு நாள் உன்னை கைவிடாது. வேதத்தை சுமக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிறது. வேதத்தின்படி நடக்கிற உத்தம இருதயத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகள் உபாகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் பாருங்களேன்.
வசனத்தை கையில கட்டிக்கணுமா, வசனத்தை கையில கட்டிக்கணும். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது. நம்ம அது வசனம் ஒண்ணு சொன்னா அது பொட்டு ஒண்ணு வச்சுக்கிறாங்க பிள்ளைங்க. யோசித்து பாருங்க. வசனத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் வேதத்தை வாசிக்காம வெளியே போவாதீங்க தயவு செய்து. அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். வேதத்தை வாசிக்காம வெளியில போக கூடாது. அது ஒரு பார்ட், லைஃப்ல ஒரு பார்ட். அது நீ பைபிள் வாசிக்கலன்னா எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், எப்படி ஆலோசனை கிடைக்கும் உங்களுக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கணும். 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 100 மாடுகளை கொன்று அந்த மாட்டின் தோள்களிலே எழுதப்பட்டதுதான் 5 ஆகமங்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 100 மாடுகளை கொன்று அந்த 100 மாடுகளின் தோள்களிலே எழுதினதுதான் 5 ஆகமங்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், உன்னாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமங்கள் 100 மாடுகளை கொன்று எழுதப்பட்டது. அப்பெல்லாம் அது எங்க இருக்குன்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டுல, ஆலயத்தில் இருக்கிற பிரீஸ்ட், அங்க இருக்கிற பாஸ்டர், போதகர்மார்கிட்ட தான் இருக்கும். வேற யாரும் அதை படிக்க முடியாது. இவங்க என்ன வாசிக்கிறாங்களோ அதை கேட்டு போயிடணும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்ம எந்த விதத்திலும் எஸ்கேப் ஆகாத விதமாய் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருடைய கையிலையும் ஆண்டவர் அதை கொடுத்து விட்டார். இனி நம்ம என்ன பண்ண முடியாது? பைபிள் படிக்க டைம் இல்லை, பைபிள் கிடைக்கல, வசனம் இல்லை அப்படின்னு சொல்லவே. அப்பெல்லாம் வேதத்தை படிக்க ஜனங்கள் ஓடோடி வருவாங்க. நீங்க நம்ம சபையில் அப்படி இருந்ததா நான் தெரியல. வாசலுக்கு வெளியில அந்த காம்பவுண்ட்ல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பாக்ஸ் பைபிள் வைப்பாங்க. பைபிள் கிடையாது அந்த நாட்கள்ல, பெரிய பைபிள் ஒன்று வைப்பாங்க. அதை ஒவ்வொரு நாளும் பெரட்டி பெரட்டி விடுவாங்க. பைபிள் இல்லாதவங்க நேரா வந்து அங்க நின்று முட்டி போட்டு இல்லை நின்று கொண்டு அந்த வசனத்தை பவ்யமா வாசித்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்தோத்திரம். நாங்களாம் சின்ன பிள்ளைங்கள இருந்தப்ப பார்த்துருக்குறோம். பெரிய பெரிய சபைகளில் அதெல்லாம் வெளியில வச்சு பைபிள் வாங்க முடியாது. அப்பெல்லாம் கஷ்டம், கிடைக்காது. அப்போ யாராவது ஒருத்தர் நான் பைபிள் வாசிக்கலையா, ஏன்னா என்கிட்ட பைபிள் இல்லைன்னா கூட ஆண்டவர் விட்டுருவாரு. இப்போ விடவே மாட்டார். மொபைல் வச்சுக்கிறீங்கல்ல, அதில் கூட பைபிள் இருக்குது. அதனால தான் ஏன் நாங்கள் மொபைல்லே இந்த கதையே இருக்கக்கூடாது. பைபிள் படிக்கணும்னா வேதத்தை இந்த புக்கில் இருந்து தான் படிக்கணும், மொபைல்ல இருந்து படிக்கணும். என்னைக்காவது வெளியில டிராவல்ல போறீங்க, அவசர ஆபத்து படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதே பொழப்பா வச்சிங்க, ஆசீர்வாதமும் அதுல இருந்து தான் வரும். நேத்து என்னுடைய மொபைலுக்கு முந்தானத்து ஒரு கால் வந்தது. நான் வந்து குஜராத்ல இருந்து பேசுறேன். உங்க மக வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து அவங்க என்ட்ரி கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஃபீஸ் 6000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணும்னு ஒரு நம்பர் கொடுத்தான். என்னடா அது, எனக்கு தெரியாம என் பொண்ணு என்ன படிக்க போறான்னு தெரியல. நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுலையா அவளுடைய போட்டோ, அவளுடைய ஆதார், அவளுடைய சைன் எல்லாமே அனுப்புறான். எப்படியாப்பட்டவங்கள நம்பிடுவாங்க போல, அப்படி அனுப்புறான். நான் உடனே கேட்டேன், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை டாடினா. சரி, மறுபடியும் ஒரு ஃபோன் வந்தது. அவனை கூப்பிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின பாருங்க. அவன் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லை, எனக்கு அனுப்பின மொத்த மெசேஜும் டிலீட் பண்ணிட்டான். அவன் நம்பரே இல்லை, அப்படி எடுத்துட்டான். எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு ஏமாத்துறாங்க. அதுல வர போட்டுக்கிறான், நீங்க கட்டலனா 44,000 ரூபாய் போலீஸ் ஸ்டேஷன்ல கட்ட வேண்டியது வரும், போலீஸ் வீட்டுக்கு வரோன்றான். மொபைல்ல இருந்து என்ன வருது? நமக்கு மிரட்டல் வருது. ஆனா இந்த வேதத்துல இருந்து ஒரு நாளும் மிரட்டல் வராதுங்க. இதுல இருந்து பாசம் வெளிப்படும், நேசம் வெளிப்படும், எச்சரிப்பு தான் வருமே தவிர மிரட்டல் வராது. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அடுத்ததாக ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வாசிங்க. அந்த பெட்டியில என்ன இருந்ததா? ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது. துளிர்த்த கோல் இல்ல, தளிர்த்த கோல். 12 கோத்திரங்களை ஆண்டவர் அழைத்து அந்த 12 கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோல் எடுத்துன்னு வந்து வைங்க தேவ சமூகத்துல மோசே மூலியமா சொன்னார். 12 கோத்திரங்களும் ஒவ்வொரு கோலை வச்சாங்க. ஒவ்வொரு அந்த கோத்திரங்கள்ல அவங்கவுங்க பேர்கள் எழுதி வச்சாங்க. லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய பேர் இருந்தது. எல்லாம் ஒவ்வொரு கோல் இருந்தது. 12 கோல் இருக்குது உள்ள. மறுநாள் காலைல மோசே உள்ள போறாரு. எல்லா கோலும் வச்ச மாதிரியே இருக்குது. ஆரோனுடைய கோல் மட்டும் தளிர்த்து பூத்து பாதுமை பழங்களை கொடுத்துதான் ஒரே நைட்ல. ஏன் இந்த லேவி கோத்திரத்துல இருக்கிற ஆரோனுடைய கோல் துளிர்த்ததுன்னா, லேவி கோத்திரம் முற்பிதாக்கள் காலத்துல அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள்.
ஆலயத்திற்குள் வராதபடி ஒதுக்கப்பட்டவர்கள், லேவியினுடைய வேலையை செய்யாதபடி லேவி கோத்திரத்தை புறக்கணித்திருந்தார்கள். ஆனா புறக்கணிக்கப்பட்ட அந்த கோத்திரத்திலிருந்து ஆரோனை தேவன் தெரிந்து கொண்டு மோசேக்கு வாயாய் வைத்து குடும்பங்களை அப்படியே தழைக்க செழிக்க செய்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே இரவுல பூத்து குலுங்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருடைய பெட்டி உன் வீட்டுல இருந்தா இன்றைக்கு நீ காய்ந்து தீர்ந்து இருக்கலாம், நாளைக்கு கர்த்தர் உன்னை பூத்து குலுங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அப்போ அது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். சில பேர் கீழ்ப்படிவாங்க. நோவா பேழை கட்டும் போது அவருடைய மனைவி, அவங்களுடைய 3 பிள்ளைங்க, சேம், காம், ஏபத், இவங்க 3 பேரும், நோவாவுடைய பிள்ளைங்க 3 பேரும் அந்த பேழைக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார் நோவா. பிள்ளைங்களை கூப்பிடுறாரு, பிள்ளைங்களும் வராங்க கம்முன்னு. ஏன்னா ஊர் உலகமே அப்பாவை லூசுன்னு சொல்லுது, நோவாவை பைத்தியக்காரன் திட்டுறாங்க. நான் பிள்ளைங்க மட்டும், முதல்ல பிள்ளைங்க தான் திட்டுவாங்க அப்பாவை, எங்க அப்பா சரியான லூசுன்னுவாங்க. எப்பா பார்த்தாலும் ஜெபம் பண்ணு, பாட்டு பாடு, கோயிலுக்கு வாண்டுறாரு. எங்க அம்மா சரியான பைத்தியம், எப்பா பார்த்தாலும் பைபிளும் கைமா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஊர்ல இருக்கிறவங்களாம் பைத்தியன்றாங்க. தாம் பிள்ளைங்க நோவாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா உன் பிள்ளைங்க உனக்கு கீழ்ப்படிவா. உன் பிள்ளை மதிக்கலையா, யுவர் சம்திங் ராங் இன் சம் வே, ஏதோ ஒரு விதத்தில் நீ சரியில்லை, அதனால தான் பிள்ளைங்க உன்னை மதிக்கிறது இல்லை. யோசித்து பாருங்க. பிள்ளைங்களை திட்ட பயம், ஏன்னா சம்பாதிச்சு கொடுக்குறானே, சம்பாதிச்சு கொடுக்குறாங்களே. இவ்வளோ நாளா எங்க வீட்டுக்கார ஒருத்தவங்க கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே எங்க பையன் ஒருத்தவங்க கேட்டு, அவங்க வீட்டுக்கார பக்கத்துல தான் இருப்பாரு, உலக்க மாதிரி பாவம், அவர் பேன்னு மூஷன் இருப்பாரு. அவர் 25 வருஷமா அந்த 20,000 ரூபாய் சம்பளத்திலேயே இருப்பாரு. இவன் பொண்ணோ பையனோ வேலைக்கு போன ஒரே மாசத்துல 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கின உடனே வார்த்தை மாறும். எங்க பையனை கேட்டு சொல்றேன், என் பொண்ணை கேட்டு சொல்றேன். யோசித்து பாருங்க. புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்கலன்னா உன் பிள்ளை உன்னை மதிக்க மாட்டான். சில பேருக்கு பிள்ளைங்க வந்த உடனே புருஷன்லாம் கேவலமா போகுது. அதே போல மனைவிமார்கள் புருஷனுக்கு கேவலமா நினைக்கிறாங்க. வருமானம் இல்லை, வேலை இல்லை. என் கூட ஒரு ஐயா வந்தார், ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போயிருந்தோம். அந்த கல்யாணத்துல பயங்கரமா என்னென்னமோ கொடுத்தாங்க, காரு அது இதெல்லாம் கொடுத்தாங்க. இவர் சொல்றாரு, ஐயா என் கல்யாணத்துல எங்க மாமியார் வீட்டுல ஒரு சைக்கிள் கூட தரலையா, பேரம்பேத்தி எடுத்துச்சு. இது பேரம்பேத்தி எடுத்துட்டு இப்ப சொல்றாரு, எங்க மாமியார் வீட்டுல சைக்கிளுக்குள்ள கொடுக்கல. உனக்கு ஓட்டவே தெரியாது அந்த காலத்துல சைக்கிள், உனக்கு எதுக்கு சைக்கிள்? யோசித்து பாருங்க. எது உனக்கு தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பார். பழமொழி சொல்லுவோம், அறக்க தெரியாதவனுக்கு 1008 அருவா வேணுமா. சைக்கிளை ஓட்ட தெரியாது நிறைய பேருக்கு, அப்போ சைக்கிள் கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு பயந்தா உன் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க. சிம்பிள் கான்செப்ட். நாம் ஆண்டவருக்கு பயந்தா நம்ம பிள்ளைங்க நமக்கு பயப்படுவாங்க. நீங்க அடிக்கணும் திட்டணும்னு அவசியம் இல்லை, ஒரு பார்வையிலேயே கலங்கிடுவாங்க. காரணம் என்ன? உன் கூட கர்த்தர் இருக்கிறா, உன் கூட கர்த்தர் இருக்கிறா. மதிக்கலையா, சரியில்லை. பணத்தை பார்க்குற, பிள்ளையோட எதிர்காலத்தை பாரு, உன் பொண்ணோட எதிர்காலத்தை பாரு. அவங்களுக்கு வசனத்தை காட்டு, பணத்தை காட்டாத, வசனத்தை காட்டு. அதுதான் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு காரணம். ஆரோனுடைய கோல் தளித்ததற்கு காரணம் என்ன? புறக்கணிக்கப்பட்ட அவன் கர்த்தரை தேடி வந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு வாயாயிருந்தான். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தான். குடும்பத்துல கர்த்தருடைய பெட்டி இருக்குதா? கர்த்தருடைய பெட்டி இருக்குதா? ஒரு மனம் உண்டா? தெய்வ பிரசனம் உண்டா? ஒரு மனம் உண்டா? வேத வசனம் உண்டா? ஆரோனுடைய தளிர்த்த கோல், இந்த பெட்டியில என்ன இருந்துதான்? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கர்த்தருடைய வார்த்தை. ஆரோனுடைய தளிர்த்த கோல். புறக்கணிக்கப்பட்டவனை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு காரணம், கர்த்தருக்காக அவன் வைராக்கியமாய் நின்றான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். 3வது கற்பலைகள் இருந்தது. என்ன கற்பலைகள் என்று சொன்னால், அதுல மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு அனுபவம், மற்றவர்களுக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவம். நம்ம 10 பேருக்கு சத்தியத்தை சொல்றதை விட ஒருத்தருக்கு சத்தியமா வாழ்ந்துட்டு போறது பெரிய ஆசீர்வாதம். நான் ஒரு ஃபாரின்ல என்னுடைய நண்பர் இருக்கிறார், அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நீங்க ஊழியெல்லாம் பண்றீங்களா? ஐயா இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது. இங்கிலாந்து தேசத்துல இருந்து நிறைய மிஷினரிகளை நமக்கு வந்தாங்க. இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துல ஒருத்தர் ரோடு ஓரத்துல காஸ்பல் சொன்னார்னு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க.
எங்க இருந்து? இங்கிலாந்து தேசத்துல நிறைய மிஷினரிகள் எழும்பி இந்தியா தேசத்துக்கு வந்தாங்க. ஆனா இந்த இங்கிலாந்து தேசத்துல இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல அப்படின்னா நம்மலாம் எவ்வளவு மேலுன்னு நினைக்கிறேன். நான் இந்து கோயில் வாசல்லையே படம் போடுறேன், இந்து கோயில் வாசல்லையே ஆண்டவரை பத்தி சொல்றேன், வரானுங்க கேட்கறோம் போயிடுறானுங்க, அடிக்கிற மாதிரி வருவான், ரெண்டு அப்படியே ஆண்டவர் சமாதானப்படுத்தி அனுப்பிடுவார். இன்றைக்கும் போன வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் இந்து கோயில் வாசல்ல தான் ப்ரோக்ராமே. நம்மளே எவ்வளவு மேலுங்க. ஆனா நம்ம பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் சுவிசேஷம் சொல்ல முடியலன்னு. உன்னால சொல்ல முடியலன்னா தயவுசெய்து சுவிசேஷமா வாழ்ந்து காட்டு. வாழ்ந்துடலாம், அது ஈஸி இல்லை உனக்கு, அதான் கஷ்டமா? வாழ்ந்து காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் பிரகாசிக்க வேண்டுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 62:1. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். போதுமா? இந்த நீதி பிரகாசிக்க மட்டும் அமராமல் இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். கர்த்தருடைய பெட்டியின் ஒரு மகத்தான அனுபவம் என்னன்னா, அவன் தாவீது ராஜா அதை கொண்டு வரும்பொழுது அந்த பெட்டிக்கு முன்பதாக நடனம் ஆடி பாடி துதித்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு ஒரு கூட்டம் சொல்லுது, இன்னொரு கூட்டம் கர்த்தர் எகிப்திலிருந்து நம்மை கொண்டு வந்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதித்தார்கள். அப்போ கர்த்தருடைய பெட்டினா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை துதிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. இது யாரோ ஊழியக்காரருடைய கடமை இல்ல, யாரோ ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடைய கடமை இல்ல. இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லார் மேல் விழுந்த கடமை கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்பது, கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமை. நம்மேல் விழுந்த கடமை. We cannot escape from the God. நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. உன்னால சொல்ல முடியலன்னா வாழ்ந்து காட்டு. அதுக்கு தான் ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு மாசமும் 2வது சனிக்கிழமை நம்ம ஆலயத்திலிருந்து கிராம ஊழியத்துக்கு போறோம். ஊழியம் செய்யணும்னு ஆசை இருந்ததுன்னா, பாரம் இருந்ததுன்னா கலந்துங்க. எப்படி செய்யறன்றதை பாருங்க. வீட்டுல உக்காந்துட்டு எப்படி செய்யுதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னா எப்படி? ஒவ்வொரு மாசம் போறோம்ல, வாங்க சேர்ந்து ஆண்டவருக்காக உழைப்போம், ஆண்டவருக்காக ஓடுவோம். கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். நீ உட்கார்ந்து இருக்கிற அருமையான பெற்றோர்களே, நாம் செய்கிற காரியங்களுக்காக கர்த்தர் நம்மிடத்துல மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகளிடத்துல கேட்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் எடுத்துங்களேன். என்னாகமம் 14:17. தயவுசெய்து எல்லாரும் எடுங்க. ஆகையால் எல்லாரும் எடுத்துட்டோம். ஸ்கிரீன்ல போடுங்கப்பா. என்னாகமம் 14:17 எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? இப்ப வாசிங்கம்மா. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும், குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல், குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்க, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும். இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே வாசிக்கும் போதே ஒரு பயம் உண்டாவல. பிதாக்கள் செய்த பாவத்தை பிள்ளைகளிடத்திலும் அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீ சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. போதுமா? நம்ம செஞ்ச பாவத்தை நம்மளோடு கூட விட்டுறது இல்லையா? என்ன பண்றாருங்க? தாத்தா சொத்து பேரனுக்கு வேணும், தாத்தா செஞ்ச பாவம் பேரனுக்கு வராதா? ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் சொல்றேன். நாங்குநேரியில ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பக்கத்து வீட்டு மாடு
இவருடைய கழனில பயிரில் மேய்ஞ்சிருச்சு. அந்த மாடு வச்சிருக்கிற ஏழ்மையான ஒரு விவசாயி, ஒரே ஒரு மாடு தான், பசு மாடு. இந்த கழனி வச்சிருக்கோம் பெரிய பணக்காரன். அவன் என்ன பண்ணான், அந்த மாட்டை பிடிச்சி இழுத்து நாக்க அறுத்துட்டான். எங்க வீட்டு கழனியில மேய்ஞ்சிச்சு அப்படின்னு. அந்த மாடு கொஞ்ச நாள்ல துடித்து செத்து போச்சு. அப்போ அந்த மாட்டுக்கு சொந்தக்காரருக்கு இந்த மாட்டை விட்டா வேற வழி கிடையாது. அவருடைய வேதனையில வயிற்றெரிச்சல்ல சபிச்சுட்டு போயிட்டார். நீ நல்லாவே இருக்க மாட்ட. என்ன நடந்தது தெரியுமா? அந்த பணக்காரனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை ஊமையா பிறந்தது. அது மட்டும் இல்ல, அந்த ஊமைக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அது ஊமையாய் பிறந்தது. நான் சொல்றது பொய் இல்லை, தேவ சமூகத்துல இருந்து சொல்றேன், கதெல்லாம் விடல. நம்ம செஞ்ச பாவத்தை நம்மளோடு கூட ஆண்டவர் விட்டுறது இல்லையா? நம்ம பிள்ளைங்க அவர்களுடைய பிள்ளைங்க. உங்க முகம் மட்டும் அவங்க தாத்தா மாதிரியே வருது, அவங்க பாட்டி மாதிரியே அந்த பொண்ணு இருக்குது. பாவமும் பாட்டி மாதிரி வரும், பாவமும் தாத்தா மாதிரி வரும். நம்ம செஞ்ச பாவத்தை கர்த்தர் நம்ம கிட்ட மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகிட்டையும் கேட்பாராம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பெட்டி எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பெட்டி தேவ பிரசன்னத்துல இருக்க வேண்டும். அந்த பெட்டி ஒரு மனதோடு கூட இருக்க வேண்டும். அந்த பெட்டி கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். அந்த பெட்டி கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி இருந்தா ஓதம் ஆபேத் ஓபதே ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன், ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சமுதாயத்தையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்தால் அதையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒருவேளை இப்ப உனக்கு தெரியாம இருக்கலாம், பிள்ளைகளை அதை பார்ப்பாங்க, பிள்ளைங்க அதை பார்ப்பாங்க. கண்ணிலே மூடுவோமா? எல்லாரும் கண்ணிலே மூடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார், வீட்டாரை ஆசீர்வதித்தார். இதற்கு காரணம் கர்த்தருடைய வீட்டில தேவ பிரசன்னத்துல அந்த பெட்டி இருந்தது. எந்த குடும்பம் கர்த்தருடைய பெட்டியில் எந்த தேவ பிரசன்னத்துல எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த குடும்பம் ஒரு மனதோடு கூட இருக்கிறதோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். எந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, லேவி குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரே, என் குடும்பத்துல தெய்வ பிரசன்னம் இருக்கணும், நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கணும், உலக பிரியமான காரியங்கள் இருக்கக்கூடாது, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கணும். ஆரோனுடைய கோல் கனி கொடுத்தது, ஆரோனுடைய கோல் கனி கொடுத்தது. நான் என் வாழ்க்கையில கனி கொடுக்கிறவனா இருக்கணும் ஆண்டவரே. நான் என் வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும்ப்பா. ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே. இந்த பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? கர்த்தருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தெய்வ பிரசன்னத்துல நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிரசன்னத்துல நாங்கள் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பெட்டி ஒரு குடும்பத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் குடும்பத்துல கர்த்தருடைய பெட்டி இருந்தா உன்னை நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார், எந்த சந்தேகமும் இல்லை. 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும்,
அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவனும் தாவமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவனுன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய மறைவிலே நாங்கள் இருக்கும் பொழுது, எங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அந்த உடன்படிக்கையின் பெட்டி இருக்கும் பொழுது, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது, ஒரு மனதின் ஆவியோடு கூட நாங்கள் இருக்கும் பொழுது, வசனத்தில் கட்டப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது, உமக்காய் கனி கொடுக்கிற, ஊழியம் செய்கிற, நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது, நீர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்த ஆண்டவர், உடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர், எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிரசன்னத்தில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.